கன்னிராசி நண்பர்களே, வரப்போகின்ற சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? என்னன்னா, இந்த ரொம்ப பயம் எப்போ வரும்னா, சனி பெயர்ச்சி வருகின்ற போது தான் ஒவ்வொரு ராசினருக்கும் பயம் வரும். இப்போ நிறைய யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பத்திரிகைகளில் தகவல் வருது. சனி பெயர்ச்சி எப்போ, அந்த சனி என்ன பண்ணுவார் ஒவ்வொரு ராசிக்கும், அந்த சனி எந்த இடத்துக்கு போறாரு, அந்த இடத்திலிருந்து என்ன பலனை கொடுப்பார், இதையெல்லாம் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் பத்திரிகைகளும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருந்தாலும் ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை முன்னதாகவே உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த பதிவுடைய தொடக்கம் தொடங்கி கடைசி வரை பார்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். என்னாலும் புரிஞ்சிக்கலாம். சரி, ஒரு நல்ல பலன்களாக இருந்தால் கொஞ்சம் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் இருந்தால் கொஞ்சம் நிதானித்து யோசனை பண்ணி அப்படி செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இப்போது நவகிரக சன்னதிக்கு போகிறீங்க, இல்லை சனீஸ்வர சன்னதிக்கு போகிறீங்க, அங்கே ஒரு தகவல் சொல்ல தெரியுங்களா உங்களுக்கு? நேராக நின்று வழிபடாதீங்க, ஓரமாக நின்று வழிபடுங்க. ஏன்னா சனீஸ்வருடைய பார்வை கூட மேலே பட்டுடக்கூடாதான். கீழே ஊழ்ந்து கும்பிடாதீங்க, சனீஸ்வரர் மேலே உட்காந்துக்குவார். இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க முன்னவர்கள், நாம் சொல்லலை. அதனால் சரி, இந்த சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு கும்ப ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்குள் சஞ்சரிக்க போகிறார். இந்த 2.5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். உங்களுக்கு கன்னி ராசிக்கு நல்லாவே போயிட்டு இருக்கும். எதிரி கிடையாது, நோய் நொடி வந்துச்சு, வந்த இடத்துலையும் போயிடுச்சு. பொதுவாக கன்னி ராசிக்கு ஒரு தன்மை இருக்குங்க, என்ன வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி. அடிக்கடியே அடி வாங்கிக்கிறேன், போறியே போ, எனக்கு இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், எந்த சூழ்நிலையை அறிந்து கொள்ள வாழ வேண்டும், இந்த புரிதல் என்பது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய முன்னேற்றம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். உங்களுக்கு நோய் நொடி வந்தாலும் அதற்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க. சங்கடம் வந்தாலும் மாற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் மட்டும்தான் நீங்கள். புரியுங்களா? உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், உங்களுக்கு வாகனம் வேணுமா, இடம் வேணுமா, வீடு வேணுமா, வசதியா, நல்ல வேலை வேணுமா, இதை பற்றி சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். புரியுங்களா? அதை அடைந்து கொண்டு வருகின்றவர்கள் கன்னிராசினர். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு போறார். 7ஆம் இடத்துக்கு என்பது என்ன முக்கியமான விஷயம், அவர் 7ல் உட்காரும்போது ராசியை பார்ப்பார் சமசப்தமாக. அதை கண்டக சனின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த 7 சனி அமர்வது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். சனியினுடைய நேர்பார்வை நம்முடைய ராசிக்கு பதிய ஆரம்பிக்கும், நம்ம உடலுக்கு பதிய ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு பதிய ஆரம்பிக்கும், தொழிலுக்கு பதிய ஆரம்பிக்கும், வியாபாரத்திற்கு பதிய ஆரம்பிக்கும். எல்லாவற்றுக்குமே சனியுடைய பார்வைக்கு ஆட்பட்டவர்களாக நம்ம மாறிடுவோம். சனி அமர்ந்த இடத்திற்கு யோகத்தை கொடுத்தார் 6ஆம் இடத்துல. இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ராசியை பார்த்து பாதக பலன்களை ஏற்படுத்திட இருக்கிறார். இந்த உயிர்காரகம் பொருள்காரகம் சொல்ல உங்க ஜாதகத்துல எல்லாரும் மறைச்சி தான் ஜாதகம் பேசிட்டு இருக்கோம், யாரும் உண்மை பேசுறது கிடையாது. இப்ப 11ஆம் இடம்னு வச்சுங்களேன், லாபத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம், அது லாபஸ்தானம். ஏனையா இன்னொரு விஷயம் அங்க இருக்கு, அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அது இளைய தாரத்திற்குரிய இடம் 11ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அது காதஸ்தானமாக இருக்குல்ல. 4ஆம் இடம் மாதஸ்தானம், அது கற்பிற்குரிய ஸ்தானமாக இருக்கு, சுகத்திற்குரிய ஸ்தானமாக இருக்கு. அப்போ நம்மளால என்னன்னா ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ 2 விளைவுகளையும் நாம் பார்க்கணும். ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு பலனை கொடுத்தா இன்னொரு பலனை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டால் நிச்சயமாக உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை சொல்லலாங்க. 2 விஷயம்தான், ஒன்று உயிருக்கா அல்லது வாழ்க்கைக்கா, செல்வாக்கு இருக்கா. இந்த நிலை தான் சனி பகவான் ஏற்படுத்திடக்கூடியவர். அதை எதை ஏற்படுத்துவார் என்பது பொதுவாக பார்ப்போம். இப்போ 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு வருதுங்க. இந்த 7ஆம் பார்வை ராசிக்கு வருகின்ற போது கொஞ்சம் நிதானமா இருங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். இன்னொன்று, 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம். இந்த 2 ஜோடிகளை ஒன்றிணைக்கின்ற இடம் 7ஆம் இடம். இப்போ கணவன் மனைவி என்ற ஒரு இடம், நண்பர்கள் என்ற ஒரு இடம்,
ஒரு வாழ்க்கையினுடைய ஒப்பந்தம் என்ற ஒரு இடம், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். அங்கே போய் சனி உட்காரும் போது அங்கே லேசாக கீறல் போடுவார். முதல்ல அங்கே லேசாக கீறல் போடுவார். அதுக்கு காரணமாக என்ன இருக்குன்னா, நீங்கள் செய்கின்ற செய்கைகள் இருப்பாருங்க. நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், மனைவியை விட்டுட்டு வேற யாரையும் பார்க்கலாம், அங்கே குடும்பத்தில் கோளாறு வரும். நீங்கள் பெண்ணாக இருக்கலாம், கணவருக்கு தெரியாம வேறு தப்பு பண்ணலாம், அங்கே குடும்பத்தில் கோளாறு வரும். நண்பராக இருந்தால் என்ன ஆகுன்னா, ஒரு நண்பர் உங்களை ஏமாத்தலாம், அங்கே கீறல் வரும். புரியுங்களா? இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜென்மராசிக்கு எப்பொழுதெல்லாம் சனி பகவான் பார்வை வருதோ முதலில் உடல்நிலை பாதிக்கணும். உடல்நிலை பாதிக்கலையா நம்முடைய செல்வாக்கிற்கு அந்தஸ்திற்கு ஒரு பாதகம் ஏற்படணும். நம்முடைய செய்கைகள் மற்றவர்களால் விமர்சிக்கப்பட வேண்டிய அளவிற்கு மாற்றம் பெறும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பார்வை, அவர் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இந்த 7ஆம் பார்வை தான் முதல்ல சொல்லிட்டோம், உங்களுக்கு தான் 7ஆம் பார்வை நேரடி பார்வை. இன்னொரு பக்கம் பார்த்தா அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு. அந்த பாக்கியஸ்தானத்தை இன்னொரு விஷயம் சொல்லலாம்ல, தந்தைக்குரிய இடமும் அதுதான். அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது தந்தை இருந்தால் அவருடைய உடல்நிலையில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அவருடைய சுய ஜாதகத்தை வச்சு அவருடைய ஆயுளை தீர்மானிக்கலாம். புரிஞ்சுக்கிங்க. உடனே சனி 9ஆம் இடத்தை பாட்டாரு, தந்தையை முடிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும், தந்தைக்கு சங்கடம் ஏற்படும், உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இந்த தெய்வ வேண்டுதல்கள் இருப்பாருங்க, நீங்க முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. கோவிலுக்கு போயிட்டு வரணும், குலதெய்வத்தை வழிபடலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம சங்கடமாகவே இருக்கு. இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்குற காலத்தில் முயற்சி என்னதான் செஞ்சாலும் சரி எல்லாம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருந்திருக்கும் உங்களுக்கு, அவங்களால ஆதாயம் கிடைச்சிருக்கும். இப்போ அவங்கள தேடி போனால் கூட, நீயா கொஞ்சம் நவுந்திருப்பா, கொஞ்சம் போய் வேலையை பாரு, எனக்கு வேலை இருக்கு, அப்படி சொல்லக்கூடிய நிலை அவங்க வாழ்ந்து வரும். அப்போது நீங்கள் கொஞ்சம் எல்லாவற்றிலும் உங்களை மட்டுமே நம்பி செயல்பட வேண்டிய காலமாக இந்த சப்தம சனியுடைய காலம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து அவருடைய 10ஆம் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு. நல்லா புரிஞ்சுங்க, 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு. இந்த 2 விஷயங்களை சொல்லணும், ஜோதிடர்களுக்கு தெரிந்த விஷயம்தான் அது. 4ஆம் இடத்தை கற்புஸ்தானம் சொல்லுவோம், சுகஸ்தானம் சொல்லுவோம். 4ஆம் இடத்தை சனி பகவான் மட்டுமே பார்த்து விட்டால் உங்கள் ராசிக்கு, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மாற்றம் இருக்கும். புரியுதுங்களா? இல்லை அதில் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும், சுகத்தை அனுபவிக்க முடியாத அளவிற்கு உடல்நிலையில் மாற்றம் ஏற்படலாம், உடல்நிலை சங்கடங்கள் ஏற்படலாம், தாய் வழி உறவுகளுடன் பிணக்குகள் ஏற்படலாம், தாயின் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படலாம். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கவனிச்சாகணும். இந்த வருஷம் இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் 9ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார், 4ஆம் இடமான மாதுஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அப்போ தாயாருக்கும் ஒரு சங்கடம் இருக்கிறது, தந்தைக்கும் ஒரு சங்கடம் இருக்கிறது, 2 பேருடைய உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆயுள் கணக்கை என்பது அவருடைய சுய ஜாதகத்தை வைத்து, உங்களுடைய தர்பை பிடிக்கின்ற காலத்தை வைத்து, நெருப்பு சட்டியை பிடிக்கின்ற காலத்தை வைத்து தீர்மானிக்கலாம். ஆனால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இது ஒரு வழிகாட்டுறது தான் உங்களுக்கு. ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, இதுவரை நடக்க போகுது, நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கிறாரு, அவர் இந்த வேலையை செய்வார், அவர் ஆயுள்காரகன், புரியுதுங்களா, இந்த வேலையெல்லாம் செய்வார். அப்போ நீங்க சுய ஒழுக்கத்துடன் கட்டுப்பாட்டுடன் நேர்மையுடன் சரியாக இருந்து விட்டால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய உடல்நிலையில் கூடங்க, 4ஆம் இடம் இல்லையா, உங்களுடைய உடல்நிலையில் கூட 7ஆம் இடம் உங்களுடைய உடல்நிலையிலும் சின்னதாக நோய் வந்துச்சுன்னு டாக்டர்கிட்ட போங்க. இதனால் பெருசாக வினைய வைக்கும். இந்த புதுசாக பைக்கு வாங்கிட்டோம், புதுசாக கார் வாங்கிட்டோம், வேகமாக ஓட்டி பார்க்கணும், நம்முடைய ஆசையெல்லாம் தீர்த்துக்கணும்னா அது ஆசையை தீர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். புரியுங்களா? எல்லாவற்றிலும் நிதானம். இந்த சப்தம சனி காலத்தில், கண்டக சனி காலத்தில் எல்லாவற்றிலும் நிதானம் வேண்டும். தொடர்ந்து உங்களிடம் இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன், வழிகாட்டி கொண்டே இருப்பேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.